வணக்கம். இன்னைக்கு நாம புதுமை பித்தனோட காஞ்சனை சிறுகதைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு இந்த கதை எப்படி ஒரு மாதிரி அமானுஷ்ய திகிலையும் பயத்தையும் படிக்கிறவங்க மனசுல கொண்டு வருதுன்னு கொஞ்சம் அலசுவோம். சரி. புதுமை பித்தன் எப்படி அந்த பயங்கரமான சூழலை உருவாக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. புதுமை பித்தன் இந்த மாதிரி அமானுஷ கதைகள் எழுதுறதுல ரொம்ப கெட்டிக்காரன்னு உங்க குறிப்புகளே சொல்லுது. ஆமா, அதுக்கு காஞ்சனை ஒரு சரியான உதாரணம். கதையோட ஆரம்பமே நம்மள பிடிச்சு இழுக்கும். கதை எப்படி தொடங்குதுன்னா, அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் பிடிக்கவில்லைன்னு எடுத்த உடனே அப்படிங்கிற கேள்வி மனசுல வருது இல்லையா? ஆமா. அப்புறம் கதை சொல்லி உணர்ற அந்த ஒரு மாதிரி நாத்தம், உங்க குறிப்புல சொன்ன மாதிரி அழுகி நாற்றம் எடுத்து போன பெணம் போல. ஆமா, அது புகையிலையால இல்ல, வெளியிருந்து வரல, ஆனா கட்டிலுக்கு பக்கத்துல மட்டும் அடிக்குதுன்னு சொல்றாரு. அதுவே ஒரு பதற்றத்தை கொடுக்குது. சரிதான். அந்த ஆரம்பத்துல இருக்கிற குழப்பம், அப்புறம் இந்த மாதிரி விவரிக்க முடியாத விஷயங்கள், ஜன்னல் கிட்ட போனா நாத்தம் போயிடுறது, இதெல்லாம் படிக்கிறவங்கள கதைக்குள்ள நல்லா இழுக்குது. பிணவாட ஏன் வீட்ல அடிக்குது, இந்த மாதிரி கேள்விகள் பயத்தை மெதுவா வளர்க்குதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா, ஜன்னல் கதவு தானா அடிக்கிறது, அந்த வௌவால் பறந்து போறது, இதெல்லாம் கூட பின்னாடி வரப்போற அமானுஷ்யத்துக்கு ஒரு அறிகுறி மாதிரி அமைச்சிருக்காரு. அடுத்து அந்த பிச்சைக்காரி வராங்க. கதை சொல்லியோட மனைவி அவங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு சொல்றாங்க. இவருடனே உனக்கென்ன பைத்தியமானு கேக்குறாரு. ஆமா, எதிர்க்கிறார். அதுக்கு அந்த பிச்சைக்காரி சும்மா கழுக்குன்னு சிரிக்கிறா. அந்த சிரிப்புல ஒரு பயங்கரமான கவர்ச்சி இருக்குன்னு புதுமை பித்தன் எழுதுனதா உங்க குறிப்பு சொல்லுது. இங்க இருந்துதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி போகுது இல்லையா? கரெக்ட். இங்கேதான் புதுமை பித்தனோட எழுத்து திறமையே தெரியுது. அந்த பிச்சைக்காரியோட கால் தரைக்கு மேல குன்றிமணி உயரத்துக்கு அந்தரத்துல நடமாடினு சொல்றதும். ஆமா, அது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அப்புறம் அவளோட சிரிப்பு கதை சொல்லிக்கு எலும்பின் செங்குரத்துக்குள்ள ஐசிடிய செருகுன மாதிரி ஒரு உணர்வை கொடுத்ததும் அந்த அமானுஷ்யத்தன்மையை நல்லா உறுதிப்படுத்துது. படிக்கிறவங்களுக்கு இது சாதாரண ஆள் இல்ல, ஏதோ இருக்கு அப்படின்னு தோண வைக்குது. அதேதான், அந்த எண்ணம் வலுவா பதிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாம அந்த பிச்சைக்காரி காஞ்சனேனி பேர்ல ஒரு கதை சொல்றா. அதுவும் எப்படி கதை சொல்லி அப்ப படிச்சிட்டு இருந்த ஒரு இங்கிலீஷ் பேய் கதையோட அப்படியே பொருந்தி போகுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான இடம். அப்புறம் நிலை கண்ணாடியில ஒரு கோர உருவம் தெரிஞ்சு பயங்கரமா சிரிக்கிறது. குரூப் எல்லாம் பற்களிலும் கண்களிலுமே தெரித்ததுன்னு வர்ணிச்சிருப்பாரு. ஆமா. கடைசியா அந்த பிச்சைக்காரி தம் பேரும் காஞ்சனை தான் கதையில வர்ற மாதிரின்னு சொல்றது பயத்தோட உச்சம். அது இது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் பயத்தையும் ஏற்படுத்துது. கதை சொல்லிக்கு பிரமையா இல்ல நிஜமாவே நடக்குதான்னு ஒரு சந்தேகம் வரும் பாருங்க. ஆமா, அந்த குழப்பமே பயத்தை அதிகமாக்குது. உங்க குறிப்புல இருக்கிற மாதிரி அன்னைக்கு ராத்திரி கதை சொல்லி தூங்க முடியாம தவிக்கிறதும், இமை மூட முடியலன்னு சொல்றதும், நடுராத்திரியில காஞ்சன வீட்டுக்கு நடுவுல உட்கார்ந்து சிரிக்கிற சத்தம் கேக்குது. ஆமா, இதெல்லாம் படிக்கிறவங்களோட பயத்தை இன்னும் அதிகப்படுத்துது. கடைசி கட்டத்துக்கு வரும்போது காஞ்சனா மாடியில தங்க போறதா மனைவி சொல்றாங்க. கதை சொல்லிக்கு மடியில நெருப்பு கட்டின மாதிரி ஆகுது. அந்த பதட்டம் புரியுது. நடுராத்திரியில மனைவி ஒரு அமானுஷ்ய குரல்ல கத்துறாங்க. அப்புறம் ஏதோ ஒண்ணு என் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சின மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் காஞ்சன காணாம போயிடுறா. ஆமா, காணாம போயிடுறா. அப்புறம் ஒரு மர்மமான ஆள் விபூதி குடுக்கறாரு. இதெல்லாம் அந்த அமானுஷ்யத்தை அப்படியே நிலைநிறுத்திடுது. கதையோட முடிவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அடுத்த நாள் காலையில மனைவி ரொம்ப சாதாரணமா இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் சொல்றாங்க. ஆமா, உங்க குறிப்புல இருக்கிற மாதிரி அந்த வரியில 1000 பொருள் அடங்கி இருக்கு. அது பல யூகங்களுக்கு இடம் கொடுக்குது. ஆக நாம இப்ப பேசினதுல இருந்து புதுமை பித்தன் எப்படி கதையோட ஆரம்பத்திலிருந்தே நம்மள புடிச்சு இந்த நாத்தம் மாதிரி புலனுணர்வுகள், ஆமா, அப்புறம் காஞ்சனையோட சிரிப்பு அந்தரத்துல நடக்கிற மாதிரி விசித்திரமான பாத்திர படைப்பு, சரிதான், கதைகள் ஒத்து போறது, கண்ணாடியில உருவம் தெரியறது மாதிரி ஒரு உளவியல் குழப்பம், கழுத்த கடிச்சது மாதிரி நேரடியான அமானுஷ்ய சம்பவங்கள், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு முழு திகில் அனுபவத்தை உருவாக்குறாருன்னு உங்க குறிப்புகள் வழியா நல்லா புரியுது. கண்டிப்பா அவர் இந்த மாதிரி கதைகள் எழுதுறதுல ஒரு பெரிய கலைஞர்னு தெரியுது. இந்த கதை ஏன் இத்தனை வருஷம் கழிச்சும் நம்மள யோசிக்க வைக்குது. இது வெறும் பேய் கதையா இல்ல மனித மனசோட பயம், சந்தேகம், அறியாமை இதையெல்லாம் சொல்ற ஒரு உளவியல் கதையா? இது யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. கதை சொல்லியோட மனைவி கடைசியா சொன்னாங்களே இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்னு, அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காஞ்சன நிஜமான பேயா இல்ல கதை சொல்லியோட பயத்தோட வெளிப்பாடா
இல்ல வேற ஏதாவது குறியீடா? புதுமைப்பித்தன் இது மூலமா என்ன சொல்ல வராருன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.